கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை எரேமியா 32 அதிகாரம் 17 வசனம் இப்படி சொல்லுகிறது: உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனால் ஆகாத காரியங்கள் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் ஆகும், அவரால் எல்லாம் செய்யக்கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். இதோ இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், இதோ உங்களால் முடியாத காரியம், தங்களுடைய சுயநலத்தினால சுய பலத்தினால செய்ய முடியாத காரியம், அதிசயமான காரியம் ஒருவேளை என் வாழ்க்கையில் நடக்கலை, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் கூட நடக்கலை, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் கூட நடக்கலை, ஒரு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை என்று சொல்லி சுயபலத்தோடு கூட சுயமாய் நம்ம ஒருவேளை மாம்ச பிரகாரம் நினைத்து கொண்டு இந்த நாள் வரைக்கும் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு வெளிப்படுத்துகிற காரியம், நான் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயமான காரியத்தை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த நாளில் அவர் அதிசயங்களை காண பண்ணுவார். அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். மனுஷர்களால் கொடுக்க முடியாத காரியம், மனுஷர்களால் செய்ய முடியாத காரியம், மனுஷர்களால் நிறைவேற்ற முடியாத காரியம் இந்த நாளில் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரால் எல்லாம் செய்யக்கூடும். எந்த மனுஷர்களாலேயும் மருத்துவர்களாலேயும் முடியாத காரியம், பிரமிக்கத்தக்க காரியங்களை, அதிசயமான காரியங்களை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் செய்ய முடியும். வேதத்தில் பார்க்கிறோம், மரித்து போன லாசரு நாற்றம் எடுத்துரும் என்று சொல்லி மற்றவங்க கூட இருக்கிறவங்க, உடன் பிறந்தவங்க, சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சாலும் தேவனுடைய வார்த்தையின் நிமித்தமாய் நாற்றம் எடுத்த நினைத்த லாசருவை தேவன் உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். யாராலையும் முடியாத காரியம், உலர்ந்து போன எலும்புகளை உயிர் பெறச் செய்த தெய்வம், அது உலர்ந்து போய் ஒன்றுத்துக்குமே உதவாத கடந்த எலும்பை மகா பெரிய சேனையாய் எழுந்து நிற்க வைத்த தெய்வம். அவரால் மட்டும்தான் இப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை செய்ய முடியும். ஒன்றுமே இல்லாத நேரத்தில், குறைவாக இருந்த நேரத்தில் 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்து அவர் 5000 பேருக்கு போஷித்து மீதி எடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒன்றுமே இல்லை, அங்கே சாப்பிட்றதுக்கு மாவு இல்லை, செய்கிறதுக்கு எந்த விதமான பொருளும் இல்லை. செத்துப்போன மீனை வைத்து என் தேவனுடைய வார்த்தையின் நிமித்தமாய் தேவன் குறைவுகளை நிறைவாக்கினார், பெருக்கத்தை உண்டு பண்ணினார், மீது எடுக்க வைத்தார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனால் எல்லாம் ஆகும். செங்கடலை 2 பிளந்த கர்த்தர் வேணுன்ற நேரத்தில் அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்த கர்த்தர், மாறாவினுடைய தண்ணீரை மதுரமாய் மாற்றின கர்த்தர். இந்த நாளில் கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம், இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட என் வாழ்க்கையிலையும் தேவனால் ஒரு அதிசயமான காரியம் செய்ய முடியும், என் வாழ்க்கையிலையும் ஒரு நிம்மதி வேணும், என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வேணும், என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வேணும், என் வாழ்க்கையிலையும் ஒரு அதிசயமான காரியம் நடக்கணும், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும் என்று சொல்லி யாரெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்லுகிற காரியம், என்னால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி, தேவனால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். யாருக்கு ஆகும்? யார் விசுவாசிக்கிறாங்களோ, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாலை ரட்சிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளில் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க தேவனுடைய மகிமையை, அதிசயமான காரியத்தை காண போகிறீங்க. யார் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களோ, யார் அவரை மாத்திரம் விசுவாசிக்கிறீங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில் தேவன் இருக்கிற வியாதிகளை, விசுவாசமுள்ள ஜெபத்தினுடைய அந்த காரியத்தை தேவன் பிணியாளியை ரட்சிக்க போகிறார். இந்த நாளிலும் கூட அன்பு சகோதரனே, சகோதரியா, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இந்த நாளில் அதிசயமான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென்.